டாஸ் சற்று நேரம் முன்பாக அரங்கேறியது. அதில் சேலம் ஸ்பார்டன்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க. ட்ரிபிள் எஸ் எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் ட்ரிபிள் எஸ் டாஸ் ஜெயிச்சு நாங்க போலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு தேர்வு செஞ்சாங்க. வணக்கம் பத்ரி. வணக்கம் முத்து. வணக்கம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இப்ப அடிச்சிருக்காரு லெக் சைடுல. முதல் ஸ்ரீராம் 4 கிடைச்சிரும். கேட்சா இல்ல பவுண்டரி. ஏர்ல போச்சு, ஒரு சான்ஸ் இருந்தது, பட் பவுண்டரி. ஹைட்ல போயிருக்குங்க. ஸ்லோயர் பால், டேஞ்சர் பவுலர்னு சொன்ன பிக் பண்ணாங்க, விக்கெட் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. செம 6. ஷாரன் பிளை சூப்பர் 6. Go straight down the ground அடிச்சிருக்காரு. And boundary வந்திருக்கு. So 12. ஒரு பரவாயில்ல, நல்ல the last over of the power play நல்லா கேப்டலைஸ் பண்ணிருக்காரு ஷாம். புல் பண்ணிருக்காரு, கேப்ப பிக் பண்ணிட்டார். ஐஎஸ் எக்ஸலென்ட் ஷாட். அருமையான பிளேஸ்மென்ட். இதோட 50 கடந்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடலாம். நேரா கையில விழுந்திருக்கா. சம கேட்சுங்க. நேத்தி அங்கதான் பேட்ரோலிங் பண்ணிட்டு இருந்தாரு அமித் சாத்விக்கு. அதே இடத்துல இன்னொரு அட்டகாசமான கேட்ச். பவர் பிளேல ஆடினீங்கன்னா அந்த மேட்ச் பெரும்பாலும் நிறைய முறை பார்த்துருக்கோம். சொல்லி முடிக்கல போல்டு போயா. ஏப்பா அந்த ஸ்கூட்டர் இன்னும் அந்த சேத்துல தள்ளிட்டு போட்டாரு. அது சேரல புதக்குழின்னு நினைக்கிறேன். வழக்கம் போல அவரோட சிக்னேச்சர் செலிப்ரேஷன் கையில போட்டு காமிச்சாரு ஆஷிக் ஸ்ரீனிவாஸ். கமல்ஹாசன் ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கு. கமல் மாதிரி. ஜாஃபர் ஜமால் பந்து டபால் தொலை தூரம் போய் விழுந்திருக்கு. ஷாரன் பிளை சூப்பர் 6. இதுதான் எங்களுக்கு தேவை. நன்றி ஜமால், நன்றி. ஓகே, வித் த டர்ன் அடிச்சிருக்காரு. பவுண்டரி. சஞ்சய் யாதவ் நல்லா ஆடுவார். செம பிளேயர் டிஎன்பிஎல்ல. இவருடைய ஃபாஸ்ட் பால் எப்படி ஒண்ணு அடிக்கலாம். அச்சாருக்கு ஸ்ட்ரைட்ல. அப்பா 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 நம்ம பாக்ஸா. அப்பா ஐயோ, எங்க பாக்ஸுக்கு மேல தான் அடிச்சாரு. ஹியூஜ் 6. ஷார்ட் பால் 6. 6ங்க. அந்த ட்ரை ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இருந்தது, பட் இருந்தாலும் கிளியர் பண்ணிருக்காரு. பெரிய ஷாட். சொன்னேங்க, தெரியுங்க எனக்கு. வெளியே எங்கேயோ போய் விழுந்திருக்குங்க. வேற எங்க திருப்பூருக்கு போயிட்டுங்க. அது யோமி நிறைய இங்கிலாந்துல கிரிக்கெட் ஆடி இருக்காரு. பவுண்டரியா? பவுண்டரி வந்துட்டுங்க. 180க்கு போறோம் நான் இப்போ. அதாவது டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் டெஃபினெட்லி. ஆச்சாருங்க 6. 6ங்க. அவ்வளவுதாங்க. அதுதாங்க சஞ்சய் யாதவ். ஆச்சாருங்க 6ங்க. Straight down the ground. ஜாஃபர் ஜமால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டார்கெட் பண்றது straight down the ground. Brilliant batting. கொஞ்சம் இருப்பான பாரு. நீ சொல்லி எடுத்திருக்காரு. நேரம் லபக்குன்னு போய் விழுந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் த ஸ்டெம்ஸ் வந்து ஆங்கிள மாத்தினாரு. இஷ்கான ஒரு ப்ரொபோசிஷன் வாங்கிக்க. நேரா 50 வந்தா ஸ்டைலிஷா தான் வரும் அப்படின்னு ஒரு சிங்கிள் எடுத்தது. இந்த பக்கம் சிங்கிளா தான் வரும்ன்ற மாதிரி ஒரு 6 வாங்கிச்சிருக்காரு. Back to back 50s for Sanjay Yadav. Shot 6. பட்டவுடனே தெரியும் 6. எங்க போய் விழுந்திருக்கு. 150. Sanjay Yadav வாங்க ஆட போட்டா 6.6. இதுதான் நான் சொன்னாங்க. 4 போனாங்க பரவாயில்ல. நான் 6 போகுது பண்ணிக்கலாம். எங்க வைடி அந்த பொண்ணு. பட் இவர் பேட்டிங் சொல்லுங்க, நீங்க அவர் போலிங்க விடுங்க. பட் அகைன் நேரா கையில விழுந்திருக்கா. நல்ல கேட்ச் அடிப்பாரு நினைக்கிறேன். அட் லாஸ்ட் பொய்யா மொழி மீண்டும் அந்த பிரேக் த்ரோ கொடுத்திருக்காரு. நல்ல பிரில்லியண்டா போட்டார். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் அந்த கையை நீட்டி அடிக்கிறதுக்கு நோ ஃபுட் ஒர்க். ஏன்னா கிராம்ப்ஸ்னால நேரா கையில போய் விழுந்திருக்கு. ஸ்லோயர் ஒன், பட் என்ன 6. ராஜ்குமார் with the win. 6. அச்சாருங்க இன்னொரு 6. ஃபாஸ்டர் பால். இது ஸ்லோயர் பால் இல்ல. சோ அந்த bowler-உடைய அவர் என்ன போட போறாருன்னு அவுட் ஸ்பாட் பண்ணிருக்கார் ராஜ்குமார். போன பால் ஸ்லோயர் பால் 6. சீம் அப் ஃபாஸ்டர். சேம் ரிசல்ட். ஆஹா, பவுண்டரிங்க. பிரில்லியன்ட். 2 பால் பவர்னா மூணாவது பால் டெஃப் டச். 56 ரன்ஸ் கொடுத்திருக்காரு 3 விக்கெட்ஸ்க்கு. பொய்யாமொழி 177 for 5. மெலடி. சனி சந்தோ எட்ஜ் 4. வைட் கோல். ஸ்கோர் 180 தாண்டியாச்சுங்க. ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் இன்னைக்கு. ரிவர்ஸ் ஆடலாங்க. அச்சாருங்க. ஓ எக்ஸ்ட்ரா கவருங்க. 6. என்ன ஷாட். கஷ்டமான ஷாட். திருப்பி
190 கன்சிஸ்டன்ட் அடிக்கிறாங்க. அச்சான் ஸ்டேட்ல 6 196 ஹியூஜ் 6 சரவணகுமார். அப்பா அப்பா என்ன பேட்டிங் சரவணகுமார். ஸ்லோயர் பால்ங்க. ரன் அவுட்டா இல்ல, திருப்பி இரண்டாவது ரன். 198க்கு 200 டச் பண்ணல. there is always a next time. அதுதான் பட் ஹையஸ்ட் ஸ்கோர் in this year's tournament. இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, யாரையும் ரூல் அவுட் பண்ண வேணாம். 199 needed 120 balls. கரெக்டா 199 அந்த காக்கா பறந்துச்சு பாத்தீங்களா, அப்படின்னா நல்ல சகுனம்னு அர்த்தம். லைட்டா மூவ்மெண்ட், ஃபுல் கான்ஃபிடன்ஸோட வருவாங்க போலர்ஸ். இவ்வளவு பெரிய டோட்டல் இருக்கு அண்ட் போலர்ஸே நல்லா பேட்டிங் ஆடி இருக்காங்க. கவின் பதிலுக்கு பதில் நானும் அடிக்கிறேன் நடிச்சிருக்காரு. ஷெரான் பிளை சூப்பர் 6. சரியான ஷாட்டுங்க. பேக் டு பேக் 6 வந்திருக்கு. ஸ்ட்ரைட் அவே அண்டர் பிரஷர். இது இன்னும் பிரமாதமான ஷாட். ஜஸ்ட் ஒரு ஃபிளிக், ஸ்டைலிஷ் ஷாட். நீ நிறைய சிக்ஸஸ் பார்த்துருவோம், ஆனா இந்த ஃபோரோட குவாலிட்டி நிறைய இருந்துச்சு. பிரில்லியண்டா அடிச்சாரு. எட்ஜ், கீப்பர் மண்டைக்கு மேல பவுண்டரி. ஹாஃப் வாலி பால், ஆனா விக்கெட் விழுந்திருக்கு. சரவணகுமார் அக்கவுண்ட்ல ஒன்னு. பிளேயர் இன் ஃபார்ம் கவின் அவுட் ஆயிருக்காரு. ஈஸி கேட்ச் மிட் ஆஃப்க்கு. மேல அடிக்க பார்த்திருக்காரு, அவுட் ஆக போறாரு. ஈஸ்வரன் பிடித்து விட்டார். இன்னொரு விக்கெட் காலி. சரவணகுமார் தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல 300 பரித்து வீரர்கள். விவேக் ராஜ் ஷார்ட் ஃபைனை பீட் பண்ணியாச்சு. ஷெரான் பிளை 4 வந்திருக்கு. கொஞ்சம் லூஸான பால் தான், அதால சேஃப் பவுண்டரி. ஸ்ரீராம் 4 ரிஸ்கே இல்லாத ஷாட். ஈஸ்வரன் அவ்வளவா பேஸ் கொடுக்கல. ராஜ்குமார் தவற விட்டாரு. பவுண்டரி கிடைக்கும் விவேக் ராஜுக்கு. ஒரு பஸ்கி எடுக்கிறாரு, ஆனா அந்த பவரை ஜெனரேட் பண்ணிருக்காரு பாலுக்கு அடியில வந்து. இது ஷெரான் பிளை சூப்பர் 6. விவேக் ராஜ் பெரிய இன்னிங்ஸ் விளையாடு, இந்த மாதிரி நிறைய சிக்ஸஸ் அடிக்கணும். ஏன்னா திறமை அவர்கிட்ட இருக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. இது பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இது எங்க விண்ணுக்கு போயிருக்கு. ராஜ்குமார் பிடிச்சிருவாரா? ஓ சூப்பர் எஃபர்ட், செம எஃபர்ட். ஆனாலும் 6 போயிருச்சுன்னு அவரே சிக்னல் பண்றாரு. அந்த நேர்மைக்கு பாராட்டுகள். இது அவுட் மாதிரி தான் இருந்தது, நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா அது வந்து 6 தான். நல்ல இன்டென்டோட ஆடுறாங்க. நல்ல ஒரு ஷாட். இது 6 போகுமா? 6 போயிருக்கு. விவேக் ராஜ் இந்த ஒரு சீசன்ல மேல ஆட்டம் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஆட்டம், அந்த முடிவு நல்ல ஒரு இன்டென்ட் தான் சொல்லணும். நானி சரியான ஷாட். திரும்பி பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6 ஒன் மோர். பவர் ஹிட்டிங்க. திருப்பி இந்த சேஸ் இஸ் ஆன் ன்னு சொல்றாரு. உங்களால மட்டும் தான் அடிக்க முடியுமா? நீங்க பவர் பிளேல ஒண்ணுமே செய்யல, நாங்க இங்கேயே அடிக்கிறோம்ன்றாரு. எக்ஸாக்ட்லி அவங்க இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா 14 6 அவுட்டா அவுட்டுங்க. எடுத்துருக்காருங்க விக்கெட். ஒன் ஷாட் டு மெனி. ஃபுல் டாஸ் ஆன் த லெக் ஸ்டம்ப் கிஃப்ட். ஆனா நல்ல வேளை பவுண்டரி அடிச்சாருங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அங்க. கடாசிர்கார் கேப்ல போயிருக்கு. நல்ல ஃபினிஷ் டு தி பவர் பிளே. 68 ஓட முடிப்பாங்க சேலம். 68 for 3. மூக்கு மேல ராஜா யாரு பிடிக்க போறாங்க? 2 ஃபீல்டர்ஸ் வராங்க. நல்லா பிடிச்சாரு. செம்ம விக்கெட்டுங்க. என்ன ஷாட்டுங்க அது, சூப்பர். வேகத்தை உபயோகிச்சு ஆடின ஒரு ஷாட். அத்னான் கான் பீட்டன். ஃபீல்டர் தாண்டியாச்சு. இன்னொரு பவுண்டரி வந்துரும். அத்னான் கானுக்கு 4வது 4. அங்கேருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சான்ஸ். அப்படியே அந்த மைண்ட் செட் மெச்சூரிட்டி வேணும். விட்டாருங்க, கோல் விட்டாரு. லாங் ஆஃப் ஃபீல்டர், பிடிக்க வேண்டிய பந்து. செமையான ஷாட். பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. கையில போயிருக்கா? எஸ், கையில தான் போயிருக்கு. நிர்மல் கேட்ச பிடிச்சிருக்காரு. ஒரு பால் போடுங்க, அதுக்கு விக்கெட் விடும். பட் இதுவும் விக்கெட்டா? விக்கெட் தான் நினைக்கிறேன். சரவணகுமார் அவரு கைக்குள்ள போச்சுன்னா அது வெளியே கொப்பளிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கைகள் வச்சிருக்காரு ஆண்டனி தாஸ். அப்படின்ற போது ஒரு சான்ஸ் நேரா லபக்குன போய் விழுந்திருக்கா இல்ல சிக்ஸரா செக் பண்ணுவாங்களா என்னன்றது. அதனால பால் 4 தான் கொடுத்துருக்காரு. ஓகே, அட்டகாசமான ஒரு ஆரம்பம் ஹரீஷ் குமார்.
சார் 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 அப்படின்னு ஒண்ணே வந்துருவோம். ஆஹா நானி கொஞ்சம் தள்ளிக்கோ, பந்து ஓமல் தான் வருது. நானி அப்பா நல்ல வேலை ஓமல் வர. அவர் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல சிவம் சிங், இந்தர்ஜித், அஸ்வின் இவங்க 3 பேர் தான். ஆனா ஒரு மாதிரி ஸ்டம்ப் முன்னாடியே தட்டின மாதிரி இருந்தது. ஆண்டனி தான் செலிப்ரேட் பண்றாரு. Yeah, I'm satisfied. I have a decision for you on the big screen. என்ன சொல்றாரு? தேர்ட் அம்பையர் அவுட் தான் கொடுத்திருக்காரு. சரியான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. ஆஹா 6 போயிருக்கு. வித் தி விண்ட். ஒரு ஃபாஸ்ட் bowler இல்லை. ஆஹா இன்னொரு இதுவும் போயிருக்கு நினைக்கிறேன். இந்த வாட்டி யார் பிடிக்கிறீங்க? எங்க கேமராமேன் காட்டுங்க. உண்டா அவங்க ஃபாஸ்ட் bowler. Again ஒரு அவுட் அங்க. வேரியேஷன் ஆஃப் பேஸ். பால்டுங்க. ஆஹா யூ மிஸ் ஐ ஹிட். நல்ல ஒரு யாக்கிங் லென்த்ல போட்டாருங்க. கரெக்டான ஒரு ஃபீல்ட் செட். பட் போட்டு ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு. 6 அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து சன்னி சந்துக்கு இதே தான் செஞ்சாரு முருகன் அஸ்வின். திருப்பி ஒரு ஃபுல் டாஸ், திருப்பி அதே மாதிரி இன்னொரு 6 அவுட்டுங்க. இந்த முறை மேட்ச் முடிஞ்சதுங்க. ட்ரிச்சி பாத்தீங்கன்னா 35 ரன் வித்தியாசத்துல ஒரு செமையான வின். திருப்பி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணாரு. இங்க பாக்குறோம் 198 for 5 ரிஷி கிராண்ட் சோலாஸ். பாத்தீங்கன்னா அவங்க வந்து சோலாஸ்னு பேரு. சேரன் சிக்ஸர் நிறைய அடிச்சாங்க. 14 சிக்ஸர் அடிச்சாங்க அந்த இன்னிங்ஸ்ல. சஞ்சய் யாதவ் 68. அதுக்கப்புறம் இன் ரிப்ளை 163. அத்னான் கான் அண்ட் விவேக் கேமியோஸ் நாட் இனஃப். 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி.